இன்னைக்கு நாங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். எப்படி நாங்கள் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணுறது, எப்படி டேட்டாபேஸ் மேப் ஆகுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆப்ஜெக்ட்ன்னு சொன்னால் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் டெக்னிக்கை நாங்கள் என்னத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம். டேட்டாபேஸ் உங்களுக்கு தெரியும், டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அந்த டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, டேட்டாஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங்காக ஸ்டோர் ஆகுது. இப்போ நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது என்ன, ஆப்ஜெக்டை ரிலேஷனல் மேப் பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம். இந்த மேப்பிங்குக்கு ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று அன்டிரெக்ஷனல் மேப்பிங் இருக்கு, மற்றது டிரெக்ஷனல் மேப்பிங் இருக்கு. அன்டிரெக்ஷனல் ரிலேஷன்ஷிப், பை டிரெக்ஷனல் ரிலேஷன்ஷிப். அப்போ யூனிடிரெக்ஷனல் ரிலேஷன்ஷிப் பண்ணும்போது என்ன, யூனிக்காக நாங்கள் மேப் பண்ணணும். பை டிரெக்ஷனல்னா நாங்கள் டேட்டாவை கனெக்ட் பண்ணும்போது எல்லா பக்கமும் நாங்கள் பார்க்க வேணும். ரெண்டு வே, சென்டர் ரிசீவர் ரெண்டு பக்கமும் நாங்கள் பார்ப்போம். அடுத்த விஷயம் பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜாவா லாங்குவேஜில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் நாங்கள் நார்மலாக ஒரு சோர்ஸை ஸ்டோர் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் என்ன, ரேம், ரோம், ஹார்ட் டிஸ்க், அதில் ஃபிசிக்கலாக நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்கள் இந்த ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங்கை யூஸ் பண்ணுறோம். இதை ORM சொல்லுவோம். இந்த ஜாவாவில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றும் ரிலேஷனான டேட்டாபேஸோட கனெக்ட் ஆகி இருக்கு. இப்போ ஹைபர்னேட் ORMன்னு சொன்னாங்க. என்ன ஹைபர்னேட்னு சொல்லும்போது ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நாங்கள் ஜாவான ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டொமைனை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் ரெண்டும் சேர்ந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோமா இருந்தால் அது ஹைபர்னேட். இப்போ இதுக்கு நாங்கள் டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹை லெவல் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தோம்னா ஜேடிபிசி என்ன, ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. இந்த ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி என்ன செய்ய போகுது, ஜாவா API யூஸ் பண்ண போகுது. இது என்ன செய்யும்னு சொன்னால், டேட்டாபேஸ்லேருந்து குவாரிஸ், கமாண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ நாங்கள் டேட்டாபேஸ் கனெக்ஷன் நாங்கள் ஜாவாவில் வச்சுருக்கோம்னு சொன்னால் உங்களுக்கு JDBC ODBC டிரைவர் இருக்கும். அதை விட நேட்டிவ் டிரைவர் இருக்கணும், நெட்வொர்க் ப்ரோட்டோகால் டிரைவர் இருக்கணும், எல்லாத்தையும் டிரைவர். இந்த 4 விஷயத்தில் ஏதாவது இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யலாம், JDBC கனெக்ஷன் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்ளிகேஷன் நாங்கள் ஒரு JDBC APIயோட கனெக்ட் பண்ண JDBC மேனேஜர் தேவை, JDBC டிரைவர் தேவை. அப்படி இருந்தோம்னா நாங்கள் எந்த விதமான ஒரு டேட்டாபேஸோடையும் நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். அதாவது SQL சர்வரோட கனெக்ட் பண்ணலாம், Oracle டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணலாம், சோர்ஸோட கனெக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் கேஸ் ஆஃப் JDBC நாங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ஒரு ஜாவா அப்ளிகேஷன் ஒன்று வச்சிருக்கேன் JDBC. இந்த JDBC என்ன செய்ய போகுது, ஜாவா அப்ளிகேஷனோட நாங்கள் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும்னா எங்களுக்கு ஒரு API கனெக்டிவிட்டி ஒன்று தேவை. அதுக்கு நாங்கள் டேட்டாபேஸில் என்ன ஸ்ட்ரக்சர்ட் குவாரி லாங்குவேஜை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ SQL டேட்டாபேஸ் என்னும்போது ஸ்ட்ரக்சர்ட் குவாரி லாங்குவேஜ் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ ஒரு டேட்டாவை நாங்கள் வியூ பண்ணணும், மாடிஃபை பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னா அந்த டேட்டா ரெக்கார்ட்ஸில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் இந்த JDBC கனெக்டிவிட்டி உங்களுக்கு தேவை. அடுத்தது JDBC அட்வான்டேஜ் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய டேட்டாபேஸை நாங்கள் ரீட் பண்ணலாம். மற்றது ஒரு ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷனால நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாமே எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா XML ஃபார்மேட்டில் இருக்கு. அதோட எங்களுக்கு அந்த கண்டென்ட்டை ஈஸியாக எந்த ஃபார்மேட்டுக்கும் நாங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதோட குவாரியை ஸ்டோர் பண்ணுறது ப்ரொசீஜர் என்ற ஃபார்மேட்டில் நாங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அதோட எங்களோட கம்யூனிகேஷன் சிங்க்ரனைஸ் ப்ராசஸிங். இப்போ சிங்க்ரனைஸ் ப்ராசஸிங்னா அதாவது யூசர்ட்டேருந்து இங்கே போகிறது வாரது சேமாக சிங் ஆகும். அசிங்க்ரனைஸ்ன்னு சொன்னால் போய் வர நேரத்தில் எங்களுக்கு தெரியாது. அப்போ இது சப்போர்ட்ஸ் மாடியூல்ஸ், எல்லா மாடியூல்ஸுக்கும் JDBC சப்போர்ட் பண்ணும். இப்போ நாங்கள் JPA பார்த்தோம்னா JPAன்றது ஒரு API கான்செப்ட், என்ன ஜாவா பெர்சிஸ்டன்ஸ். இந்த API உங்களுக்கு வர டெக்னிக் ஜாவா ஆப்ஜெக்ட்ஸால தான் உங்களுக்கு வருது. இப்போ இதில் ரிலேஷன்ஷிப் இருக்குது, 1 to 1, many to 1, 1 to many, many to many நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் கஸ்டமர் கோட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா JPA லேயர், JDBC API, JDBC டிரைவர். அப்போ இந்த JDBC API நாங்கள் கனெக்ட் பண்ணோம்னா உங்கள் JPA லேயர் தான் முன் ஃப்ரண்ட்டாக இருக்க போது, பேக்கில் உங்களுக்கு என்ன இருக்க போது JDBC டிரைவர். இப்போ உங்களோட ஜாவா ப்ரோக்ராமுக்குள்ளே என்ன செய்ய போகுது, கஸ்டம் கோட்டுக்குள்ளே இந்த லேயரும் APIயும் டிரைவரும் இருந்தால் தான் நாங்கள் டேட்டாபேஸோட என்ன செய்யலாம், கம்யூனிகேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது இந்த JPA யூசேஜ் பார்த்தோம்னு சொன்னால்
என்ன செய்வோம், ஜேபிஏ வந்து டேட்டாபேஸை கனெக்ட் பண்றதுக்கு உதவுது. அப்ப நாங்க ஸ்ட்ரக்சர்ட் குவாரி லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். அதோட உங்களுக்கு டேட்டாஸை மாடிஃபை பண்றதுக்கு இந்த ஜேபிஏ யூஸ் பண்றோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த விதமான லாங்குவேஜ், இப்ப HTML JSP ஜாவாவா எதென்றாலும் உங்களோட OSI லேயர் இருக்கு. அந்த பிரசன்டேஷன் லேயருக்குள்ளால நாங்க என்னென்ன சேஞ்சஸையும் நாங்க செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதை நாங்க ஜேபிஏ ப்ரொவைடர் மூலம் செய்யறோம். அது ஜேபிஏ அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இது நிறைய அனோட்டேஷன் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அப்ப நாங்க ஃபங்க்ஷன் எழுதுறதை விட அந்த அனோட்டேஷனை கால் பண்ணி விட்டு அவங்களுக்கு டேட்டாபேஸை ரிலேஷன் படுத்த முடியும். அடுத்தது ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கு, ஒரு நியமம். பட் அதை விட எங்களுக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை வந்து நாங்கள் ஜேடிபிசியை விட ஜேபிஏல நாங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஜேபிஏன்னு பார்க்கும்போது அங்கே ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிளாஸாவும் ஆப்ஜெக்ட்ஸாவும் தான் டேட்டா இருக்க போகுது. அப்போ டேபிளா ரெக்கார்ட்ஸா இல்லை. அப்போ எங்களுக்கு ஈஸி, நிறைய இடத்த ஸ்டோரேஜை பிடிக்காது. அடுத்தது எங்களுக்கு சிம்பிள் டேட்டாபேஸ் ப்ரோக்ராம் என்ன ஜேபிஏ மூலம் செய்யுது. இப்போ நாங்கள் கம்பேர் பண்ணுவோம், இப்படி ஜேடிபிசி யூஸ் பண்ணுறது நல்லமா ஜேபிஏ யூஸ் பண்ணுறது நல்லமா பார்ப்போம். அப்போ ஜேடிபிசி யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன, நோ நீட் டு கிரியேட் எனி ஜேபிஏ கனெக்ஷன் தேவை இல்லை. ஆனால் ஜேபிஏ கனெக்ட் பண்ணணும்னா நாங்களுக்கு ஜேடிபிசி தேவை. அடுத்த ஜேடிபிசியை பார்த்தோம்னா ஜேபிஎஸ் இஸ் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், வி நோ நீட் லேர்ன் எஸ்கியூஎல். உங்களுக்கு எஸ்கியூஎல் லாங்குவேஜ் பற்றி தேவையில்லை. நாங்கள் டேபிளை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அது ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணலாம். ஜாவா நாலேஜ் மட்டும் தேவை. ஜேபிஏ பார்த்தோம்னா நாங்களுக்கு ஜேடிபிசி கனெக்ட் பண்ணோம், உங்களுக்கு எஸ்கியூஎல் ஸ்ட்ரக்சர் குவாரி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஜேடிபிசி கனெக்ஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு குவாரி வந்து ஜேபிஏ மூலம், டோன்ட் நீட் குவாரி ஜேபிஏ மூலம். ஜேபிஏ பார்த்தோம்னு சொன்னா அங்கே ஜேடிபிசியில நாங்கள் என்ன செய்யணும், குவாரிஸை வந்து நாங்கள் கிரியேட் பண்ணிக்கொண்டு இருக்கோம். அடுத்த ஜேடிபிசியில பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டின்றது இருக்கு. அதாவது நாங்கள் குவாரிஸ் எழுத தேவையில்லை, உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டின்றது எப்பவுமே இருக்கு. அடுத்து ஜேபிஏ பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் வந்து ஸ்லோவராக இருக்கு, அதாவது குறைந்த அளவில் இருக்கு டெவலப்மெண்ட். ஆனால் ஜேடிபிசிக்கு வந்து நாங்கள் XML ஃபைல யூஸ் பண்ணுறோம். இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து டேபிளுக்கான ரிலேஷன்ஷிப் எல்லாமே எங்களுக்கு ஜேபிஐ மூலம் இருக்கு. அப்போ ஈஸியாக நாங்கள் என்ன செய்யலாம், ரீட் பண்ணி கொள்ளலாம். ஜேபிஏன்னு பார்த்தோம்னா என்ன செய்வோம், ஜேடிபிசியை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதோட ரிலேஷன்ஸ் இருக்கு, டேபிள்ஸுக்கு ரிலேஷன்ஸ் இருக்கு. இப்போ இதுதான் வித்தியாசம். இதில் நாங்கள் ஜேடிபிசி ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் மேப்பிங்கை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோஸில் நாங்கள் என்ன ஒரு பேசிக் கான்செப்ட்ஸை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். தேங்க்ஸ் ஃபார் வியூ.